Hi friends, welcome to Herb Sleeps. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹைபிஸ்கஸ் ஷாம்பு எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஹைபிஸ்கஸ் ஷாம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைபிஸ்கஸ் வந்து வீட்டில் நம்ம தோட்டத்துல காய்ச்ச வந்து பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் வந்து நான் வந்து பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்றோம், என்னென்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் ஒன்னு ஒன்னா மெஷர் பண்றப்ப சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து நம்மளோட ஹைபிஸ்கஸை வந்து நான் எல்லாமே இந்த மாதிரி மகரந்தத்தை எடுத்துட்டு இந்த இதழ் மட்டும் நான் வந்து எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கிறேன். நம்ம வேயிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு இதுக்கு யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சால்ட் வாட்டரோ வேற எந்த ஒரு ட்ரிங்கிங் வாட்டருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடையில ஸ்பெஷலா வந்து டிஎம் வாட்டர்னு வாட்டர் விற்கும். இந்த வாட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் இருக்கிற பைப் வாட்டரோ இல்ல ஆர்ஓ வாட்டரோ இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷாம்பு வந்து கண்டாமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களால வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. 1 or 2 daysலயே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 ml இருந்து 400 ml வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நான் எடுத்துக்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாத்திரத்துல குறைஞ்ச அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள ஸோ உங்கள்ட்ட பீக்கர்ஸ் இல்லை அப்படின்னா நார்மலான ஒரு பாத்திரத்திலேயோ இல்லை டம்ளர்லயோ கூட போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு இதில் எப்படியே நேரடியாக நம்ம வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு இது கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 20 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். அதை தான் போடணும். நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹெர்பல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல பண்ணி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட வந்து ஹைபிஸ்கஸ் வந்து டபுள் பாயிலிங் ஆகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கிரீடியன்ட் வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துங்க. இதுல டேர் பண்ணிட்டு கிளிசரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ml வந்து பாத்தீங்கன்னா கிளிசரின் வந்து எடுத்துக்கணும். 25 grams வந்து கிளிசரின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் ஏஜென்ட்டா இது வந்து கிளிசரின் வந்து யூஸ் ஆகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஏஜென்ட் தான் இது எல்லாமே. அடுத்தது சிஏபிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 கிராம். அடுத்தது சிடிஏ. ஸோ இதெல்லாம் கெமிக்கல் நேம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆயில், அப்புறம் வந்து ஆயில், விட்டமின் ஆயில், இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட். நீங்க நெட்லயே வந்து நான் பார்த்து சொல்ற பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ல போட்டு பாருங்க. எல்லாமே வந்து நேச்சுரல் சர்ஃபரண்ட் ஆயில் தான் இருக்கும். இது எல்லாமே ஆயில்ல இருந்து எடுக்கிறது. அடுத்தது வந்து சிடிஇஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 கிராம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில்ல இருந்து எடுக்கிறது. அடுத்தது கோகனட் ஆயில வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஎஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோகனட் ஆயில வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணி அந்த வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து திரும்பி அதை டபுள் பாயிலிங் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து எடுக்கிறது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம்ல இருந்து வந்து 180 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஹைபிஸ்கஸ் வந்து ஷாம்பு இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாயிலிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை பாருங்க, ஹைபிஸ்கஸ் வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாமே உள்ள வந்து இறங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து இதோட கலரே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதாங்கிறது தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து நேச்சுரலாவே நம்ம எந்த ஒரு கலருமே இதுல யூஸ் பண்ணல. நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அதோட கலர்ல இறங்கி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் பண்ண ஹைபிஸ்கஸ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல எடுத்து வச்சுட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு 300 இருந்து 350 கிராம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது கூட சேர்ந்து மிக்ஸ் அப் பண்ணிடலாம். இது என்ன பண்ணலாம்னா இப்ப அகைன் அதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து இதை டபுள் பாயில் பண்ணிடலாம். இப்போ ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அதுல இருந்து 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இப்போ ஷாம்பு வந்து எந்த ஒரு கெமிக்கலுக்குமே ஆட் பண்ணல நம்ம. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலருமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ நேச்சுரலாவே கலர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். பாத்திரம் நம்மளுக்கு வந்து பத்தல. நான் இந்த பவுலுக்கு நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் எசென்ஷியல் ஆயில். ஏற்கனவே நம்ம ஹைபிஸ்கஸ் சேர்த்திருக்கோம். பிளஸ் இதுக்கு வந்து இன்னும் பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் சேர்க்கிறேன். இது வந்து நம்மளுக்கு கூடுதல் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்மளோட ஹைபிஸ்கஸ் ஹோம்மேட் ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து pH லெவல் வச்சு டெஸ்டர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நார்மலா நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸா இருக்கட்டும், சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி ஃபேஸ் கிரீம், இந்த மாதிரி இருக்கிற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ 5% தான் வந்து பாத்தீங்கன்னா pH லெவல் இருக்கணும். இப்போ நம்மள்ட்ட pH ஸ்ட்ரிப் இருக்குது. உங்கள்ட்ட லைவா அப்படியே நான் pH ஸ்ட்ரிப் எடுத்து செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நம்மளோடது பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 5% இருக்குது. நல்லா பாருங்க, 5% வந்து நம்மளோட pH லெவல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னொன்னு கூட நான் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் காட்டல, உங்க கண்ணு முன்னாடியே தான் எடுக்கிறேன். எடுத்து ஜஸ்ட் இதை டிப் பண்ணிட்டு பாருங்க, பர்ஃபெக்டா 5% இருக்கு. இது சேஃப் டு யூஸ். இப்போ இதை வந்து நம்ம எவ்வளவு வந்து நுரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லைவாக. பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஹேர்ல வாஷ் பண்றப்ப இன்னும் நல்லா வரும். இதை கையில பண்றப்ப உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம தண்ணி ஊற்றி இது பண்றதுக்கு வரும். இது டேபிளா இருக்குது. உங்களுக்கு நம்ம சிங்க்ல வச்சு காமிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஹெர்ப் ஸ்லீப்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து ஹோம்மேடா செய்யப்பட்ட ஹைபிஸ்கஸ் ஷாம்பு எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோல பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து சல்ஃபர் ஃப்ரீ. ஸோ நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஷாம்ஸா இருக்கட்டும், நான் பிராண்ட் பேர்லாம் சொல்ல விரும்பல. அதுல நீங்க பின்னாடி இருக்கிற இன்கிரீடியன்ட் எடுத்து பாத்தீங்கன்னா SFF அதாவது சல்ஃபர் அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பூஸ்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது அதுல நுரைப்பு தன்மை அதிகமா வர்றதுக்கு நிறைய பூஸ்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து கோகனட் ஆயில்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்ம ஷாம்புக்கு யூஸ் பண்றோம். அதனால அதை நுரைக்கக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பபுள்ஸ், நம்ம கையில பபுள்ஸ் ஒரு அளவுக்குலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன்சிங் பண்ணும், அந்த கிளீன் பண்ணும். உங்களுக்கு உங்க ஸ்கல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இச்சிங் இல்ல பல்ப் ஐட்டம்ஸ் இத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கும் இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோட் மில்க் சோப்பு, ஹேர் ஆயில், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதா இருந்தோம். இப்போ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதோட வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அடுத்து நான் போஸ்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம NK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட்டுட்டு இருக்க வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து வேற ஒரு வீடியோல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கிங் மெட்டீரியல், அதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து பேக் பண்ற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கு தேங்க்யூ.